சரி விபிஎஸ் முடிஞ்சிருச்சு, அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் பண்ணாம நீ வாட்டுக்கு அப்படியே கிளம்புற பாத்தியா? ஃபங்க்ஷன் நினைச்சா எப்ப எனக்கு இல்ல தெரியல. இப்போ நடக்க போகுது, நீ வாட்டுக்கு வீட்டுக்கு கிளம்புற. எனக்கு எதுவுமே தெரியலையே. எதுவுமே தெரியாதா? சரி இரு, என்ன நடந்துச்சுன்னு உங்க எல்லாத்துக்கும் ஃபெப்ரவரிக்குள்ள இல்ல உங்க எல்லாத்துக்கும் என்ன நடந்துச்சுன்னு விபிஎஸ் நாங்க என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறது நம்ம பிரீதாக்கா வந்து எல்லாத்தையும் டீட்டெயிலா சொல்லுவாங்க. எல்லாரும் கரண்ட் தட்டி வெல்கம் பண்ணலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய பெரிதான கிருபையில் நமது சபையில் விடுமுறை வேதாகம பள்ளி கடந்த 6ஆம் தேதி முதல் நேற்று 11ஆம் தேதி வரை நடைபெற்றது. இதில் வெற்றி என்ற தலைப்பில் பாடல்கள், நடனங்கள் மற்றும் கதைகள் கற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது. ஏறக்குறைய 20 குழந்தைகள் தினமும் காலை 10 மணி முதல் 4 மணி வரை நடைபெற்றது. ஒவ்வொரு நாளும் இடைவெளியில் பிள்ளைகளுக்கு பிஸ்கட், ஜூஸ், ஸ்நாக்ஸ் நமது சபையின் மூலமாக கொடுக்கப்பட்டது. அதில் குழந்தைகள் ஆர்வத்துடன் நடனங்களையும் பாடல்களையும் கற்றுக்கொண்டனர். அத்துடன் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிதலும் மற்றும் ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுத்தனர். வெள்ளிக்கிழமை அன்று அன்பின் விருந்து நடைபெற்றது. இதில் குழந்தைகள் தங்கள் உணவுகளை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டனர். நேற்று கிவிங் டே கொண்டாடப்பட்டது. அதன் மூலமாக 2177 ரூபா காணிக்கையாக வந்தது. இந்த ஆண்டு கர்த்தருடைய கிருபையால் விபிஎஸ் சிறப்பாக நடைபெற்றது. மேலும் விபிஎஸ்காக ஜெபித்த மற்றும் உதவின சபை மக்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது சபையில் தொடர்ந்து சண்டே கிளாஸ் மற்றும் செயல்படுவதற்காக அனைவரும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். என்னெல்லாம் பண்ணோன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சா? இதெல்லாம் நடந்துச்சா? நடந்திருக்கு, என்ன எதுவுமே தெரியலன்னு சொல்ற. இன்னும் நிறைய வெயிட்டிங்ல இருக்கு, வெயிட் பண்ணி என்னன்னு பாரு. ஓகே ஓகே, இப்போ நமக்காக வந்து பிகினர்ஸ் டான்ஸ் ஆட போறாங்க. கொண்டாட்டம் கொண்டாட்டம்னு வெல்கம் சாங் எல்லாம் ஆடுவாங்க. Yes,
உனக்கு சொல்லி கொடுக்கறது பண்ண குட்டி குட்டி குழந்தைங்களை எல்லாம் கூப்பிட்டு நான் உனக்கு சொல்லி கொடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து இனிகா வர போறாங்க. இனிகா வாங்க சீக்கிரம். தேசவனை நோக்கி நீ போகலாம் உன் விசுவாசம் நிறைவேற்றினாள். மார்க்கு 10:52. எங்களுக்கு நன்மை உண்டாமடி தேவனோட சத்தத்துக்கு கீழ்ப்படி நடப்போம். இறைமையா 42:6. 10 நாள் எங்களுக்கு சொத்துப்பேன் அவருக்கு என் வாயில் வைப்போம். சங்கீதம் 1. மனுஷன் அப்படினால் மாத்திரமில்ல ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். நெக்ஸ்ட் விஷ்ணுதர்ஷி. இயேசு அவனை நோக்கி போகலாம் உன்னை ரட்சித்தது என்றார். மார்க்கு 10:52. எங்களுக்கு நன்மை உண்டாகும்படி எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடத்தும் என்றார்கள். இறைமையா 42:6. 10 நான் எக்காலத்திலிருந்து விட்டுருக்கேன் அவசர் எப்போதும் என் வாயில இருக்கும். சங்கீதம் 34:1. மனுஷன் 44 மாற்றணும். தேவனுடைய வாயிலிருந்து தரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையினாலும் கிடைக்கும். மத்தையும் 4. தேங்க்யூ. வசனம் கத்துக்கிட்டியா? கத்துக்கிட்டேன் அம்மா. ஒரே ஒரு பாட்டு தான் டான்ஸ் ஆனாங்களே, இன்னும் எத்தனையோ பாட்டு இருக்கு, அதெல்லாம் கிடையாதா? உனக்கு வந்து லைனா எக்ஸ்ப்ளோர் பண்ணாதானே உனக்கும் கொஞ்சம் ஜாலியா இருக்கும். நெக்ஸ்ட் பாரு, பிகினர் கேர்ள்ஸ் வந்து குவா குவா வாத்துக்கு அழகா டான்ஸ் ஆடி காட்டுவாங்க. ஓகே.
பார்த்து அத்தமாடிட ஜிங் ஜிங் ஜிங்கிட்ட மேத்தி பாட்டு பாடிட குவா வாத்து கொள்ள கொள்ள வாத்து மெல்ல மெல்ல மனக்கட்டு பாடு குவா வாத்து கொள்ள கொள்ள வாத்து மெல்ல மெல்ல மனக்கட்டு பாடு செல்ல தம்பி செல்ல தங்காய் வல்லை சோனோட உண்டு சின்ன தம்பி சின்ன தங்காய் வல்லை சோனோட உண்டு குவா குவா வாத்து குள்ள கொள்ள வாத்து மெல்ல மெல்ல மனக்கட்டு பாடு குவா குவா வாத்து குள்ள கொள்ள வாத்து மெல்ல மெல்ல மனக்கட்டு பாடு. செவின் பாத்தியா? கேர்ள்ஸ் எவ்வளவு மாசம் ஆடிட்டோம் பாத்தியா? பார்த்தேன். ஆமா எல்லாம் ஓகே, வசனம் மட்டும் சொல்ல. இங்கே ஒரு கேர்ள்ஸ் வசனம் சொல்லிட்டாங்க. பசங்கலாம் எதுவுமே படிக்க மாட்டேங்கிறானுங்க, டான்ஸும் ஆட மாட்டேங்கிறாங்க, சும்மா நின்னுக்கிறானுங்க. உங்க பசங்க தான் வேஸ்ட். சரி, யாரோ ஒருத்தர் நான் கூப்பிடுறாங்க, வசனம் பாக்கலாம் அவங்க எப்படி வசனம் சொல்றாங்கன்னு நானும் பாக்குறேன். யார் வரீங்க பசங்க? வெளியே வா. வாங்க. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை கொண்டு கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு சோத்திரம். 2 கொரிந்தியர் 2:14. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். 1 யோவான் 5:4. அது நன்மையானாலும் தீமையானாலும் சரி, நன்மையானாலும் தீமையானாலும் சரி, தேவனுக்கு பகையை சிலுவையினால் கொண்டு அதனாலே இருதரத்தாரை ஒரே சரீரமாக மாற்றி விசுவாசம் உண்டாகும். பசங்க இப்படி சொதப்புறாங்க. ஆமாக்கா, கொஞ்சம் மண்டையில என்னமோ ஆயிடுச்சு. மண்டையில என்னமோ ஆயிடுச்சா? சரி, இன்னொரு சான்ஸ் தரேன். யாராவது நல்லா சொல்லுவாங்களா? சரி, சந்தோஷ் வா. சந்தோஷ். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 2:14. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகை ஜெயிக்கும், நம்மளுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். 1 யோவான் 5:4. அது நன்மையானாலும் தீமையானாலும் சரி, எங்கள் தேவனாகிய கர்த்தர் சொன்ன வார்த்தையின் கீழ்ப்படி நடந்ததினால் எங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு நாங்கள் உம்மை அனுப்புகிற எங்கள் தேவனாகிய கர்த்தரினுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார். எரேமியா 42:6. சங்கீதம் 18:3. துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். இதோ இன்று நான் பூலோகத்தார் போகிற வழியே போகிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் சொன்ன எல்லா வார்த்தையும் நிறைவேறிற்று. ஆதலால் உங்கள் இருதயத்தாலையும் உங்கள் ஆத்மாக்களாலையும் அதை அறிந்து
அதில் எல்லாம் நிறைவேறிற்று, ஒன்றும் தவறி போவதில்லை. பகையை சிலுவையினால் கொன்று இரு திருத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். பரவாயில்லையே, உங்க பசங்களும் வசனம் சொல்றாங்க. இன்னும் யாராவது ஒரு டெமோ காட்டு ஃபெபின். ஒருத்தர் இருக்காங்க, அபினவா. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களும் எங்களை கொண்டு அவரே அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்தி தேவனுக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 2:14. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமோ உலகத்தை ஜெயிக்கிற செய்யும். 1 யோவான் 5:4. அது நன்மையாலும் தீமையாலும் சரி, எங்கள் தேவனை கர்த்தருடைய சந்ததிக்கு கீழ்ப்படிவதால் எங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நாங்கள் உண்மை அனுப்புகிறேன், எங்கள் தேவனை கர்த்தருடைய சந்ததிக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். எரேமியா 42:6. துதிக்க பாத்திரமாக கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அவர் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். சங்கீதம் 18:3. பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். எபேசியர் 2:16. நன்றி. நீங்க பண்ண ஃப்ராட் வரையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் கூட நல்லா பேர் பார்த்தேன்க்கா. இப்போ சரி ஓகே, வசனம் எல்லாம் சொல்லிட்டீங்க. டான்ஸ் எல்லாம் ஆடி காட்டுவீங்களா? பசங்க அமைதியாவே பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும். ஆடுவாங்க. இன்னொரு பாட்டுக்கு நாங்க ஆட போறோம். எது மாதிரி ஆட போறீங்க? குதிரை பாட்டுக்கு நாங்க ஆட போறோம். குதிரை மாதிரி ஆடுறீங்களா இல்ல ஆமா மாதிரி ஆடுறீங்களா? நாங்க பாக்குறோம். சிங்கம் மாதிரி ஆடுவோம். பாக்குறோம். தம்பி ஓடிவா, தந்தை ஓடிவா, சேனைக்கு வந்து நீயும் ஓடிவா. பட்டயம் வேண்டாம், பயம் வேண்டாம், இயேசு நாமம் தரித்து தம்பி ஓடிவா. போர் குதிரை யாரும் நிற்பா. போர் குதிரை யாரும் நிற்பா. சத்தியம் என்னும் கற்று வேண்டும், நீதியின் மக்கள் தரிக்க வேண்டும். ஆயத்தம் என்னும் பதறுச்சி வேண்டும், விசுவாசம் என்னும் கேடகம் வேண்டும். ரட்சணம் என்னும் தலை சீரானிது அவையின் பட்டயத்தை எடுத்துக்கொண்டார். சாத்தான் தோற்றிடுவார், வெற்றி நுழைதாகும். சாத்தான் தோற்றிடுவார், வெற்றி நுழைதாகும். குதிராய் போர் குதிராய் எதிராய் யாரும் நிற்பா. குதிராய் போர் குதிராய் எதிராய் யாரும் நிற்பா. தம்பி
ஓடி ஓடி வா தங்கி ஓடி வா சேனைக்கு பாய்ந்து நீயே ஓடி வா பட்டயம் வேண்டாம் பயமும் வேண்டாம் இயேசு நாமம் தரித்து தாவி ஓடி வா குருக குருக போர் குருக எதுக எதுக யாருனிப்பா குருக குருக போர் குருக எதுக எதுக யாருனிப்பா. எங்க பசங்க எப்படி ஆடினாங்க குதிரை குதிரை பாட்டுக்கு. ஓகே ஓகே, குதிரை குதிரை மாதிரி ஆடலினாலும் ஒரு பக்கம் ஆடினீங்க. இப்போ உங்களுக்கு போட்டியா நான் இறக்க போற பாரு கேர்ள்ஸ். ஜீவா எமிமால் வந்து இப்போ வசனம் சொல்லுவாங்க. நாமத்துக்கு பயந்து உங்கள் மேல் நீரின் என் நாமத்துக்கு பயப்படுகிற உங்கள் மேல் நீரின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். மல்கியா 4:2, சங்கீதம் 18:3. துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், ஆதலால் என் சத்துருக்களுக்கு நீக்கலாக்கி ரட்சிக்கப்படுவேன். மத்தேயு 4:4. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். எரேமியா 42:6. எங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திற்கு சட்டத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். ஆதலால் சட்டத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். மல்கியா 4:2. எங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சட்டத்திற்கு கீழ்ப்படிந்து நடப்போம். எரேமியா 42:6. துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருங்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன். சங்கீதம் 18:6. ஆரோக்கியம் மல்கியா 4:2. எங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சட்டத்திற்கு கீழ்ப்படிந்து நடப்போம். எரேமியா 42:6. ஆளே காணோம். இருக்கியா? எப்படி எங்க பொண்ணுங்க எப்படி பேசுனாங்க பாத்தியா? ஏதாவது சொன்னாங்க, எனக்கு திக்கி சொன்னாங்க. திக்கினாலும் நாங்க அழகா சொன்னோம். அப்ப போட்டிக்கு யாராவது அனுப்பு பாப்போம் சைட்ல இருந்து. அண்ணா சார் சட்டப்பட ஜெயண்ணா வாங்கண்ணா. கிறிஸ்துக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றிச்சிருக்க பணி எல்லா இடங்களும் எங்களை கொண்டு அவரை அறியோம் வாசம் வெற்றி வெளிப்படுத்தி தேவனுக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 1 கொரிந்தியர் 2:14. தேவனா பிரபலம் எல்லாம் தேவனா உலகத்தில் எல்லா பிரபலம் ஜெயம். நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். 1 யோவான் 5:6. அது நன்மையானும் தீமையானும் சரி, எங்கள் தேவனாய கர்த்தருக்கு சத்தத்தை கீழ்ப்படியதனால் எங்கள் நன்மையாக கொண்டோம். நாங்கள் உண்மை அனுப்புகிறோம். எங்கள் தேவனாய கர்த்தர் சத்தத்தை கீழ்ப்படியதனால் நடப்பேன் இருக்கிறார். எரேமியா 42:6. துதிக்கு பாத்திரனாக கருத்துனாங்க. துதிக்கு பாத்திரம் கத்தை நோக்கி கூப்பிடுவேன். ஆதலால் துதிக்கு பாத்திரம் கத்தை கூப்பிடுவேன். ஆதலால் என் சத்துருக்குள் நீங்களாக ரசிப்பீர்கள். 18:3. எங்க சிங்கக்கோட்டை கடை இருக்க
சிங்கத்துட்டே கலர் இருக்க போறீங்க பாப்போம். மத்த சிங்கங்கள்லாம் கொஞ்சம் திணறிச்சு, இந்த சிங்கமாச்சும் பேசுதான்னு பாப்போம். குட்டி சிங்கக்கா இளரத்தம். ஓ இள ரத்தமா? சரி, இள ரத்தம் எப்படி பேசுதுன்னு பாப்போம். ஓகே ஓகே. ரெண்டு கொண்டே 2:14 கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறுக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனைக்கு வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். 1 யோவான் 5:4 தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எரேமியா 42:6 அது நன்மையானாலும் தீமையானாலும் சரி எங்கள் தேவனே கர்த்தரின் சத்தத்திற்கு நாங்கள் கீழ்ப்படிவதனால் எங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நாங்கள் உண்மை அனுப்புகிற எங்கள் தேவனாய கர்த்தரின் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். சங்கீதம் 18:3 துதிக்கு பாத்திர கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், ஆனால் என் சத்துருக்கள் நீங்களாக்கி ரசிக்கப்படுவீர்கள். சங்கீதம் 18:3. ஓகே பெவின், எப்படியோ சிங்கங்கள்லாம் வந்து தலை இறங்கிட்டீங்க. இப்ப குயின் எல்லாம் வெயிட்டிங்ல இருக்காங்க. அவங்க பெர்ஃபார்மன்ஸ் நீ பார்க்க தயாரா இருந்துக்கோ. குயினா கிங்கா இப்ப பார்க்கலாம். எப்பவுமே சிங்கம் தான். சரி பார்க்கலாம் அதையும். சந்தோஷமும் இல்ல, Facebook நம்பி பார்த்து சமாதானமும் இல்ல, வாட்ஸ்அப்ல கடந்து வாக்கியம் முன்னேற்றம் இல்லை, இன்ஸ்டாகிராமில் இருந்து இந்த வேளாண் இழந்து இசுமிட வந்து வாழ்கிற சந்தத்தை அவருக்காக வாழ என்னை அர்ப்பணிக்கின்றேன். இசுமிட வந்து வாழ்கிற சந்தத்தை அவருக்காக வாழ என்னை அர்ப்பணிக்கின்றேன். அவரோடு நீரிக்கப்பட்டு நீரிக்கப்பட்டு ജീവിക്കുന്ന ഒരുവരെ ദേവനാണ് ജീസസ് ക്രൈസ്റ്റ്. ജീവിക്കുന്ന ഒരുവരെ ദേവനാണ് ജീസസ് ക്രൈസ്റ്റ്. അവരോടത്ത് വാപ്പുറപ്പത്ത് നിരീക്ഷിക്കപ്പെട്ടു. ഇത്തരത്ത് അവരോടത്ത് വാപ്പുറപ്പത്ത് നിരീക്ഷിക്കപ്പെട്ടു. ജീവനുള്ള കാലമെല്ലാം അവരുക്കാக வாழ்வேன். இயேசுக்காக வாழ்வேன், அர்ப்பணித்து விட்டேன். ஜீவനുള്ള காலமெல்லாம் அவருக்காக வாழ்வேன். இத்தனைக்கு அவரோடு வாப்புறப்பட்டு நிரட்சிக்கப்பட்டு. இத்தனைக்கு அவரோடு வாப்புறப்பட்டு நிரட்சிக்கப்பட்டு. La 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 la
ஆமாம். செபின் வரேன். என்ன நல்லா ஆடினாங்க. ஆனா அதுல எனக்கு ஒண்ணு புரிஞ்சிச்சு அந்த பாட்டுல. என்ன புரிஞ்சது செபின்? இன்டர்நெட் எல்லாம் வேஸ்ட், போனும் வேஸ்ட், 4G 3G எல்லா ஜியும் வேஸ்ட். ஆனா ஒரே ஒரு ஜி, அது இயேசு சாமி தான். அப்புறம் அவர் மட்டும் தானே மாசு, வேற யாரு? ஆமா அதான் சரி. ஓகே, நீங்க எல்லாம் வசனம் சொல்லிட்டீங்க. இன்னும் 3 குட்டி குட்டியா பிரின்சஸ் இருக்காங்க, அவங்களையும் நான் கூப்பிட்டுறேனே. ஆமாக்கா, இன்னும் நிறைய பேர் நீங்க சொல்லவே இல்லை. அவங்களும் சொல்லுவாங்களா இல்ல திக்கி சொல்லுவாங்களா? பாரு, லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவாங்க இவங்க. இப்ப வராங்க ஜீவா, எப்சிபா. அவனை நோக்கி நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். மார்க்கு 10:52. எரோமியா 42:6. எங்களுக்கு நன்மை உண்டாகும்படி எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். சங்கீதம் 34:1. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். மத்தேயு 4:4. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான். எபேசியர் 2:16. பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புவிட்டார். யெகோவாவை நோக்கி நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். மார்க்கு 10:52. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். சங்கீதம் 37. நோக்கி நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். மார்க்கு 10:52. எங்களுக்கு நன்மை உண்டாகும்படி எங்கள் தேவனாகிய கர்த்தர் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார். எரேமியா 42:6. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். சங்கீதம் 34:1. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையால் அவன் பிழைப்பான். மத்தேயு 4:4. பகையை சிலுவையினாலும் கொன்று அதனாலே இருதரை என்று சரீரமாக தேவனுடைய ஒப்புவாங்கினான். அப்பப்போ இந்த ஃபெபின் மட்டும் எங்கதான் போவானோ தெரியாது, காணாம போயிடுவான். அசிஸ்டன்ட் அபினவ் வந்துருவாங்க. சொல்லுங்க அபினவ். எங்க டீம்ல இன்னொருத்தர் இருக்காக்கா. இன்னொருத்தனா? ஆளு அடையாளமே தெரியல. இன்னொருத்தன் யாருப்பா அது? ஆனந்தா. சரி வாங்க ஆனந்த். எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 2:14. தேவன் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். 1 யோவான் 5:4. துதிக்கு நன்மையானாலும் தீமையானாலும் சரி, எங்கள் தேவனாகிய கர்த்தரின்
சட்டத்துக்கு கீழ்ப்படிவதனால் எங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நாங்கள் உண்மை அனுப்புகிற எங்கள் தேவனாய கர்த்தரின் சட்டத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். எரேமியா 42:6. இதோ இன்று நான் பூலோகத்திற்கு எல்லாரும் போகிற வழியிலே போவார்கள். துதி பாத்திராய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்கள் நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன். சங்கீதம் 18. சரி, வீட்டுக்கு போவோம். அட, என்ன ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு, பார்க்க நல்லா இருக்கே. பக்கத்துல போகாதயா, மாட்டிப்ப உள்ள. ஆனா பாக்ஸ் நல்லா இருக்கே, இவரு வேற போக வேணாம்னு சொல்றாரு. சரி, உள்ள போய் தான் பார்ப்போம். வெளியே பார்க்க அழகாதான் இருக்கும், உள்ள நல்லா இருக்காது. ஆனா வெளியே நல்லா இருக்கு, உள்ளேயும் நல்லா இருக்கும் போல இருக்கே. போகாத, மாட்டிப்ப. உள்ள போனக்கு அப்புறம் நீயே யோசிப்ப வெளியே வர்றது கஷ்டம்னு. ஆனா உள்ள போய் பார்ப்போம். வேண்டாம். ஐயோ, உள்ள போய் மாட்டிக்கிட்டானே, என்ன பாடுபட போறானோ தெரியல. நீங்களே பாத்துக்கோங்க. ஆனா உள்ள நல்லா இருக்கே, உள்ள நல்லா ஜாலியா தான் இருக்கு. அது நல்லா இருக்கு. போன் கூட நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இதுதான் வாழ்க்கை. இந்த மாதிரி எனக்கு கிடைக்கலையே, இதனால நான் வெளியே சுத்திட்டு இருந்தேனே. சரி, இங்க உள்ள ரொம்ப போர் அடிக்குது. சரி, நம்ம வெளியே போலாம். அட, ஐயோ, மாட்டிக்கிட்டனே, வெளியவே வர முடியலையே. ஐயோ, இப்ப என்ன பண்றது? பக்கத்துல கூட யாருமே இல்லையே. என்ன பண்றது? உள்ள நல்லா மாட்டிக்கிட்டேனே. ஹலோ ப்ரோ, என்ன இப்படி மாட்டிட்டீங்க? ஆமா, எப்படி மாட்டினீங்க? நான் இந்த பக்கம் வந்துட்டு இருந்தேன், இது பார்க்க நல்லா இருந்துச்சு. யாரோ வந்து வெளியே போகாதான் சொன்னாங்க. ஆனா நான் உள்ள வந்து மாட்டிக்கிட்டேன். உள்ள நல்லா தான் இருக்கு. சரி, வெளியே போலான்னு பாக்குறேன், வெளியே வர முடியல. இப்ப நான் என்ன பண்ணட்டும்? இருங்க, நான் பாக்குறேன். என்ன வெளியே கொண்டு வந்துடுறீங்களா? கண்டிப்பா கொண்டு வந்துடும் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு இது பார்க்க பெரிய வயசா இருக்கும் போல. இதுக்கு நான் பைத்தான், ஜாவா எல்லாத்தையும் யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். அதுக்கு நான் இப்ப என்ன பண்ணணும்? அதுக்கு பெரிய அமௌண்ட் ஆகும். உங்க ஏடிஎம் கார்டு எல்லாம் வேணும், பாஸ்வேர்ட் எல்லாத்தையும் கொடுத்தா நான் வெளியே வருவேனா? கண்டிப்பா வெளியே வந்துடுவீங்க. நிச்சயமா. சரி, இந்தாங்க. ஒரு நிமிஷம் ப்ரோ, என்னோட சார்ஜ் கம்மியா இருக்கு, நான் வந்துடுறேன். இந்த ஒரு நிமிஷம் வந்துடுறேன். அதை கொடுத்துட்டு போங்க. ஆடப்பா, இவனும் போயிட்டான். நம்ம வந்து ஓட்டுற ஐடி எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டான். சரி, மறுபடியும் வேற யாரும் வராங்களான்னு பார்ப்போம். அந்த பக்கம் வந்துட்டு இருந்தேன், இதை பார்த்தேன், நல்லா இருந்துச்சுன்னு உள்ள வந்துட்டேன், மாட்டிக்கிட்டேன். ஒருத்தர் வந்த டெக்னீஷியன் என்னென்னமோ ஓட்டுற ஐடி, ஆதார் கார்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டான். ஆனா என்ன வெளியவே வர முடியல. நீங்களால என்னை காப்பாற்ற முடியுமா? இருப்பா, நான் ட்ரை பண்றேன். அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கு. ஐயோ, இவனும் முடிவு அடிச்சுட்டு போயிட்டான். இப்ப வேற யாரு வருவாங்க? என்ன தம்பி, என்னாச்சு? ஒண்ணும் இல்லை, நான் இங்க வந்தேன், இதுக்குள்ள நல்லா இருக்குன்னு மாட்டிக்கிட்டேன். 2 பேர் வந்தானுங்க. அவனுங்களும் ஒருத்தன் வந்து டெக்னீஷியன் வந்தான், ஒருத்தன் எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டு, இன்னொருத்தன் பயிர்வான்னு வந்தான். என்னென்னமோ பண்ணான், முடி உடஞ்சிச்சு ஓடி போயிட்டான். இப்ப நீங்களாவது என்னை வந்து காப்பாற்றுவீங்களா? இதுல இருந்து காப்பாத்திடலாம். என் சேனல் லைக் பண்ணு, ஷேர் பண்ணு, சப்ஸ்கிரைப் பண்ணு. கூட பக்கத்துல இருக்க பெல் பட்டன் நான் செக் பண்ணிடுறேன். வெளியே வரலாமா? வந்துடுவேன். அடுத்து என் ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு 10,000 ரூபாய் டொனேட் பண்ணு, உன்னை எடுத்துருவான். எப்படி? நீ எதாவது பண்ணுப்பா.
சரி நான் பண்றேன். ஆ. ஆனா நான் வெளியே எடுத்துறீங்களா? எடுத்துடலாம். சரி இந்தாங்க. இந்தா தம்பி, இதையும் கையில வச்சுக்கோ. சரி நான் அப்புறமா வரேன். பாய். என்னை வெளியே எடுக்க சொல்லுங்க. அது எடுத்துடலாம் தம்பி, நீயே வந்துருவ. ஐயோ இவனும் போயிட்டாங்க. இன்னமும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கலாம் சொல்றாங்க போயிட்டான். சரி மறுபடியும் யாரோ வராங்கன்னு பார்ப்போம். என்னப்பாச்சு? ஒருத்தர் நான் வந்துட்டு இருந்தேன் இந்த பக்கம் வீட்டுக்கு போனானே இந்த பெட்டியை பார்த்தேன். சரி உள்ள நல்லா இருக்குன்னு உள்ள வந்தேன். அப்புறம் ஒருத்தன் அப்புறம் நான் மாட்டிக்கிட்டேன். இன்னொருத்தன் வந்து அவனோட டெக்னீஷியன் ஃபோனு ஐடி ஓட்டர் ஐடி எல்லாம் வாங்கிட்டு போயிட்டான். அவனாலும் இது பண்ண முடியல. இன்னொருத்தன் பயந்துவான்னு வந்து எனக்கு தூக்குனான். அவன் கை உடஞ்சிருச்சுன்னு ஓடிட்டான். இன்னொருத்தன் பாஸ்ட்னு ஒருத்தன் போலி பர்ஸ் ஃப்ராடு வந்தான். எங்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டான். என்னமோ ட்ரஸ்ட்டுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கன்னு எல்லாம் சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு போட்டான். ஆனால் என்னை விட்டுட்டு போயிட்டான். ஆனால் வெளியே வரவே முடியல. நானும் இந்த மாதிரிதான் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டேன். கர்த்தர் நோக்கி ப்ரே பண்ண, அவர் என்னை விடுவிச்சிட்டாரு. நீயும் கர்த்தர் நோக்கி ப்ரே பண்ணீங்கன்னா உன்னையும் விடுவிப்பாரு. அப்படியா? அது எப்படின்னு எனக்கு தெரியலையே. நல்ல ப்ரேயர் பண்ணு. சரி நான் ப்ரேயர் பண்றேன். சரி அவன் என்னமோ சொல்லிட்டு போயிட்டான். சரி ட்ரை பண்ணி பார்ப்போம். பேசுது நான் இதில் மாட்டிக்கிட்டேன். தெரியாமல் இதில் மாட்டிக்கிட்டு என்னால் வெளியே வர முடியல. நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும். என்னை எப்படியாவது வெளியே கூட்டிகிட்டு வந்துடுங்க. அப்போ அடி நான் இதுலேருந்து வெளியே வந்துட்டேன். சரி இனிமேல் இந்த பெட்டிக்கிட்ட நான் போகவே கூடாது. கர்த்தருக்கு நன்றி. ஒண்ணு யூஸ்ஃபுல்லா ஒரு ஸ்கிட்டை மட்டும் போட்டு நம்ம லைஃப்ல என்ன பண்ணணும் அப்படிங்கறத காட்டிட்டீங்க ஃபெபின். பார்த்தீங்களா எங்கள் சிங்கங்கள் எப்படி? அவங்க சிங்க கடைசியா லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்த மாதிரி பாவத்தை பத்தி என்னன்னு சொல்லிட்டீங்க. ஆமாம். இது வந்து இந்த ஸ்கிட் எதுக்குன்னா நிறைய பேர் பாவத்தில் சிகரெட்டு இந்த மாதிரி ஃபோனில் அடிக்ட் ஆகிருக்காங்க, போதை பழக்கத்தில் அடிக்ட் ஆகிருக்கவங்களுக்கெல்லாம் இந்த ஸ்கிட்டு நாங்கள் போட்டிருக்கோம். இதனால எல்லாரும் இந்த பொருள்களை தொடவே கூடாது, பாவத்தில் மற்ற குழியில் விலகக்கூடாதுன்னு தான் இந்த ஸ்கிட்டு. ஓகே ஃபெபின் சூப்பரா பண்ணிட்ட. சரி இவ்வளவு நேரம் நம்ம எல்லாமே காட்டிட்டோம். எல்லாத்துக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும்ல? ஆமாம் சொல்லிதான் ஆகணும். சொல்லிதான் ஆகணுமா? இன்னும் இவ்வளவு கஷ்டப்படுற. சரி தேங்க்ஸ் எல்லாத்துக்கும் சொல்லிதான் ஆகணும். ஏன்னா எவ்வளோ ஸ்கிட்டு டான்ஸுக்கெல்லாம் இது பண்ணியிருக்காங்க. அப்புறம் நிறைய விபிஎஸ் ட்ரைனிங்க்கெல்லாம் உதவி செஞ்சுருக்காங்க. அதனால அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலாம். ஓகே அக்கா சொல்லிடுறேன். ஓகே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால இந்த ஆண்டு விபிஎஸ் நமது சபையில சிறப்பாக நடக்க கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது மட்டும் இல்லாம நம்ம பாஸ்டரோட ஃபேமிலி நம்ம சபைக்கு நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. பாஸ்டருக்காகவும் ஆன்டிக்காகவும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன் இந்த நேரத்துல. அது மட்டும் இல்லாம டீச்சர்ஸாக செயல்பட்ட அனைவருக்கும், வாலண்டியர்ஸாக இருந்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் மற்றும் பல காரியங்களில் உதவி செய்து ஜெபித்த சபை மக்கள் அனைவருக்கும் நன்றி செலுத்துறேன். கடைசியா வந்துட்டு இந்த நிகழ்ச்சியை நீங்க அனைவரும் பார்த்து எங்களை உற்சாகப்படுத்தினவங்க அனைவருக்கும் நன்றி. இனி பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன்.